ஜீ தமிழ் என்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நடக்கக்கூடிய வந்து ஒரு பாட்டு போட்டிய சரிகமப்பா என்ற ஒரு பாட்டு போட்டி நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்த அனந்தமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பாடுறாங்க. ஒரு சிறுமி வந்து பாடுது. அந்த பாடி முடிச்சு நல்லா பிரமாதம் பாடுறாங்க. அரசு பள்ளியில் தான் அவங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா பாடின உடனே அவங்க கேட்குறாங்க, எங்கேருந்துமா வர, என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க அந்த சிறுமி சொல்றாங்க, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் மேலே தினமும் வந்து நடந்து போவேன் ஸ்கூலுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பாடுறதை பற்றி வந்து எங்கள் ஆசிரியர்லாம் வந்து பாராட்டுவாங்க. அவங்க மூலியமாக தான் வந்து நான் இங்கேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து அங்கே இருக்கிற ஜட்ஜஸ்லாம் கேட்பாங்க, என்னது இன்னும் 7-8 கிலோமீட்டர் நடப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க, இங்கே வந்து பஸ் வசதியெலாம் வந்து எங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை, நாங்கள் நடந்து தான் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகள் யாருன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உடனடியாக கொஞ்சம் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மெகா ஆடிஷன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி லெவல்ல வந்து பார்த்திருக்காங்க, ட்வீட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது ஒரு வேண்டுகோள், ஒரு 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 ரிக்வெஸ்ட், ஒரு மனுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சிட்டிசனா நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், திண்டிவனம் கிட்ட இருக்கிற அம்மனம் பார்க்கறதுக்கு வாகன வசதி உடனே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு தாழ்மையா வேண்டுகிறேன் அரசாங்கத்துக்கிட்ட. சரிடா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சார். ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து இதை வந்து கண்டிப்பா வந்து அரசாங்கத்திட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சோம். இது முன்படலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா யோசிச்சு நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு பார்த்துட்டு நியூஸ் ஒன்று போட்டா இந்த நியூஸ் வருதுங்க. பாக்கம் முதல் அனந்தமங்கலம் வரையிலான போக்குவரத்து வசதியினை ஏற்படுத்தி தருமாறு அந்நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த முதல்வர் ஸ்டாலின் சிறுமியின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அம்மனபாக்கம் அனந்தமங்கலம் வரையிலான இலவச பேருந்தை சிறுமி தர்ஷினியை முன்னிறுத்து தொடங்கி வைத்தார். நாங்க அம்மனபாக்கத்துல இருந்து அனந்தமங்கலத்துல இருந்து நடந்து போறோம். மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நடந்து போய் தான் ஆகணும் ஸ்கூலுக்கு. ரொம்ப சிரமப்படுவோம் நாங்க. ஆனா இப்ப பஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இது மாதிரி பஸ்ல போறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். சிஎம் சார், அது மாதிரி முதலமைச்சர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்களா இந்த சம்பவத்தோட நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்க, எல்லாமே ஒன்றா இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடியவர் தான் வந்து நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் சொல்லாங்க. நீங்கள் பாருங்க, அந்த பெண் வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு இதுமாரி பஸ் வசதி வேணும், இங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா முதலமைச்சர் அவர்கிட்ட பேசி வந்து உடனடியாக வந்து அந்த பஸ் வசதிக்கான உண்டு பண்ணி கொடுத்துட்றாரு. கொடுத்தது மட்டும் இல்லைங்க, இதையும் வந்து அந்த சிறுமி தான் வந்து கொடி அசைத்து தொடக்கி வைக்கிறாங்க அந்த பேருந்து தடத்தை. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பூரிப்பா இருக்கு. என்னடா அது, இப்படி ஒரு மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. என்னதான் வந்து ஒரு அமைச்சர் யாரா இருந்தாலும் சரியா ஒரு முன்னெடுப்பு எடுத்து, அதாவது நாங்களே முன்னாடி சொல்லலாம்னு சொல்லிட்டு போறதுக்குள்ளேயே அவரு பார்த்துட்டு உடனடியா வந்து நடவடிக்கை எடுத்திருக்காருன்னா அதான் கிரேட் மனிதன் சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல மனிதனை சொல்லலாம். ஏன்னா வந்து நான் இப்பயும் சொல்றேன், உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, நீங்க அவரை நேரடியா, அதாவது நீங்க போயிட்டு ஒண்ணும் இல்லை, அவரு நீங்க போய் நேரடியா நீங்க போனாலே உங்ககிட்ட அவர் எப்படி பேசுறாரு, அவருடைய அணுகுமுறை எப்படின்றத வந்து நீங்க தெளிவா பார்க்கலாங்க.